வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கட்டிங் வீடியோ தான். ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபுல்லாகவே கட்டிங் தான். ஒரு ஒன் டே சேலஞ்ச் மாதிரி 24 ஹவர்ஸில் நம்மளால் எவ்வளோ ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண முடியுது, சுடிதார் ஸ்டிச் பண்ண முடியுதுன்னு ஒரு சேலஞ்சுக்காக நான் எடுத்திருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு 2 லைனிங் ப்ளவுஸ், 2 சாதா ப்ளவுஸ் எடுத்திருக்கிறேன். அது போக ஒரு யூனிஃபார்மில் 2 செட் யூனிஃபார்ம் எடுத்திருக்கிறேன். இவ்வளோ தான் நான் வந்து கட்டிங்க்காக பிளான் பண்ணியிருந்தது. யூனிஃபார்மில் ஃபேண்ட்டும் ஷாலும் மட்டும்தான், நான் அந்த கோட் கிடையாது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு வந்து இதே நேரத்துக்கு எவ்வளோ வீடியோஸ் வந்து நம்மளால் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து 12 o'clock. நான் வந்து கட் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு இது பண்ணணும்னு நினச்சி தான் உடனே வீடியோ போட்டுட்ருக்கேன், அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் கட்டிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சா முடியல. எவ்வளோ முடியுதோ அது வரைக்கும் நான் வந்து இதில் வீடியோ எடுத்திருக்கிறேன். எப்படி சொல்கிறதுனா, என்ன பண்ணுறது, என்னால் இவ்வளோ முடியுமா அப்படிங்கிறத நான் ஒரு சேலஞ்சாக அவங்க கூட கலந்துக்கலாம் அப்படின்னு தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் கட் பண்ணிகிட்ருக்க டாப் பார்த்திங்கன்னா, சடனாக ஒரு டெய்லர் வந்து அவங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும், கட்டிங் மட்டும் தெரியாது. அப்பப்போ வந்து நம்மகிட்ட கட் பண்ணி மட்டும் வாங்கிட்டு போவாங்க. நான் அந்த மெட்டீரியல் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இதுவும் கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு டாப்பும் ஒரு ஃபேண்ட்டும் மட்டும் நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டு, அவங்க மார்னிங் வந்து டெலிவரி கொடுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கேட்டதுனால அதை கட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்தது நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் 2 சாதா ப்ளவுஸ், 2 லைனிங் ப்ளவுஸு, ஒரு 2 செட் சுடிதார் யூனிஃபார்ம், ஸ்கூல் யூனிஃபார்ம். இதுதான் இன்றைக்கி வந்து நான் ஒரு டார்கெட்டாக எடுத்திருக்கிறேன். இதில் எவ்வளோ வந்து என்னால் ஸ்டிச் பண்ண முடியுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். சரி, இதை நான் மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னா, நான் யார் வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி சேலஞ்ச் வந்து நம்ம பெர் டே வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம பண்ணலாம். என்னோட சேர்ந்து உங்களுக்கும் வந்து தைக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் வந்து சேர்ந்தே வந்து உழைக்கலாம். பார்த்திங்கன்னா வந்து சேர்ந்தே உழைக்கலான்னு சொல்கிறது எதை பேஸ் பண்ணினா, எனக்கு ஒரு 500 கிடைக்குன்னா உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு 500 கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் பெர் டே சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து 2 நார்மல் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். 2 நார்மல் ப்ளவுஸ்க்கு 120 240 ஆச்சு. லைனிங் ப்ளவுஸ் ரெண்டுமே வந்து நான் தான் லைனிங் போடுறேன். ஸோ அதனால் வந்து 280 வருது. அப்படிங்கும்போது ஒருத்தவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு லைனிங் ஒரு நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து 280 + 120 400 ஆச்சு. அப்போ அந்த 2 ப்ளவுஸ் மட்டும் 4 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் எனக்கு 800 rupees கிடைக்கும். வித் லைனிங்கோட சொல்கிறேன். லைனிங் நமக்கு எப்போவும் போல் 100 போகுது. நூல் எல்லாமே சேர்ந்து போனாலுமே, மெட்டீரியல் பேஸில் வந்து 100 போனாலுமே 700 rupees கிடைக்கும். அது போக 2 யூனிஃபார்ம் செட் பெர் செட்டுக்கு வந்து 300. அப்போ அதில் ஒரு 600 1400 rupeesக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக இதை நம்ம வந்து நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணுறோமா அப்படிங்கிறது நாளைக்கு வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து நம்மளால் முடியாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி, என்னால் முடியும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயம் என்ன பண்ணணுன்னா, நான் ரொம்பவே எல்லாருக்கும் சொல்கிற விஷயம், முடியாது, என்னாலையுமே நாளைக்கு முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நாளைக்கு மார்னிங் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்கள கொண்டு போய் விடணும், அதுக்கப்புறம் அவங்கள பிக்கப் பண்ணணும், அதுக்கு இடையில சின்ன குழந்தைய பார்த்துக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம தைக்கணும், நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி நான் இன்றைக்கி கட் பண்ணுறேன். அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு நாளைக்கு இவ்வளோ நேரத்துக்கு தான் எனக்குமே தெரியும். ஆக்சுவலி என்னென்னா, நானுமே வந்து உங்களை மாதிரி ஆர்வமாக தான் இருக்கிறேன். நம்மளால் முடியுமா, நம்ம ஒரு 1500 rupeesக்கு ஸ்டிச் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதில் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உட்காந்துருக்கிறேன். சரியா, இங்கே வந்து எல்லாருமே கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருமே கிடையாது. வேணுங்கிறவங்க பண்ணுங்கள், என் கூட சேர்ந்து நீங்களும் இது பண்ணுங்கள். நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும், நான் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எனக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இதை வந்து யாருக்காகவும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. நம்ம தான் நம்மளோட ஏர்னிங்ஸை வச்சுக்க போகிறோம். ஒரே ஒரு சின்ன விஷயம், கண்டிப்பாக என்னால் முடியுங்கும்போது உங்களாலேயும் முடியும். ஏன்னா நான் வந்து என் 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு எனக்கு கிடைக்கிற டைமில் கிளாஸஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போதே என்னால் ஸ்டிச் பண்ண முடியுதுன்னா, ஒரு சிலருக்கு வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. அதே சமயம் வந்து எனக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறது ஆட்டோவில் போகலாம், அவங்கள பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, அந்த மாதிரி ஜாப் இல்லாமல் இருக்கலாம். அப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஸ்டிச்சிங் போக அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ஸ்டிச்சிங் போக வேறு எந்த வேலையும் இல்லாமல் இருக்கலாம். ஆக்சுவலி எந்த வேலை மீன்ஸ் வீட்டு வேலைகளை தவிர வேறு எந்த வேலையும் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களாலே ஏர்ன் பண்ண முடியும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு என்னாலேயே ஒரு நாளைக்கு 1000 rupees ஏர்ன் பண்ண முடியும்னு நம்பிக்கையோடு நான் இவ்வளோ கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ரெடி ஆகும்போது நீங்களும் பண்ணலாம்.
கண்டிப்பாக நாளைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் உங்களாலே முடியும்னு சொல்லி ஒரு வேலையை வந்து டார்கெட் பண்ணி எடுங்க. 24 ஹவர்ஸில் உங்களாலே முடிஞ்சுது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம். உங்களில் யார் அதிகமாக ரூபாய் அமௌண்ட்டுக்கு ஏர்ன் பண்ணுறாங்க, இல்லை நான் அதிகமாக ஏர்ன் பண்ணுறேன்னா ஒரு சின்னதாக ஒரு வந்து வச்சுக்கலாம். நீங்கள் உங்களோட ஏர்னிங்ஸையும் கமெண்டில் பண்ணுங்கள். சரியா? இது வந்து லாஸ்ட்டாக 2 ப்ளவுஸ் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எப்போவுமே ஒருத்தவங்களை கட் பண்ணிட்டேன்னா அந்த ப்ளவுஸுக்குள்ளே சுற்றி வச்சுடுவேன். அப்படி வைக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகும்னா மிஸ் ஆகாது. இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன் பார்த்தீங்கன்னா. நாளைக்கு இதே நேரம் இதே வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.